இந்த பூமியிலே மனிதர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைவில் கொண்டு தாங்கள் எதிர்காலத்தில் கைவிடப்பட்டவர்களாக நிற்க கூடாது என்பதற்காக ஒரு நல்ல வீட்டை கட்ட வேண்டும், வங்கியிலே பல ஆயிரங்கள் லட்சங்களை சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்களை வகுக்கிற மனிதர்கள் பெருகிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் கடினமாக உழைத்தாலும் நாங்கள் கஷ்டமான பாதையிலே சென்றாலும் எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக அநேக நற்காரியங்களை சேமித்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் இவ்விதமாக சொல்கிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கைவிடப்பட்டதையும் நீங்கள் அப்பத்துக்கு உங்கள் சந்ததி இறந்து திரிகிறதையும் ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு நம்மை பாதுகாக்கிற இரட்சகரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீதிமானாக பூமியிலே வாழ்ந்து சந்ததிக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க, கர்த்தரிடத்தில் அனுக்கிரகத்தை சேர்த்து வைக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.